கூத்துப்பட்டறைக்கு அட்ரஸ் கொடுத்தது நாசர் சார் தான் எனக்கு. அவர் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாரு. ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார், என்ன நடிக்கணும் அப்படின்னாரு. நான் அவரை திட்டினதெல்லாம் நான் வந்து எடிட் பண்ணிட்டேன். உனக்கு பொறுமை இருந்தால் ஒரு 3 வருஷம் நான் உனக்கு ஒரு அட்ரஸ் தரேன். உன்னால் 3 வருஷம் நீங்கள் பொறுமையாக நீ அங்கே இருந்தேன்னா நான் உன்னை நடிகனாக்குனேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு அட்ரஸ் கொடுத்தேன். ஆனால் அங்கே 7 வருஷமாக 10 வருஷமாக புடம் போடப்பட்டு இன்னைக்கு மிக பெருமையாக சொல்கிறேன், தமிழ்நாட்டோட தலை சிறந்த நடிகர்களில் ஒருத்தனாக இருக்கேன். ஜோக்கரை பார்த்துட்டு உங்களுக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த ஜோக்கருடைய படத்தில் நடித்து கொஞ்சம் ஹேட் அ மென்டல் ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் ஜோக்கர் மாதிரியே கொஞ்ச காலம் இருந்தார். அதுக்காக இவ்வளோ பிரயத்தனை பண்ணுமான்றது அது வேறு கேள்வி. ஆனால் பிரயத்தனைப்பட்டிருக்கான் அந்த தம்பின்றது தான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த விருதுகள் மட்டுமே ஏற்கனவே தேசிய விருது வாங்கியாச்சு, அதுக்கு எந்த விதத்திலும் குறைச்சல் இல்லை. இந்த பிஹைண்ட் வுட்ஸ் விருதுகள் மிக பெருமையான உண்மையான விருது. வாழ்த்துக்கள் சோமசுந்தரம். இந்த கிமுன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்து பிறப்பதுக்கு முன் கிறிஸ்து பிறப்பதுக்கு பின். ஆனால் எனக்கு இப்போ கொஞ்சம் சினிமாவினுடைய தாக்கம் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறத விஷயங்கள்லாம் தெரிஞ்ச பின்னாடி என் மனசில் சிமு தான். சினிமாவுக்கு முன் உலகம், சினிமாவுக்கு பின் உலகம். ஏன்னா ஒரு படம் அந்த சமுதாயத்தினுடைய, அந்த நாட்டினுடைய, அந்த மாநிலத்தினுடைய பிரதிபலிப்புன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய பிரதிபலிப்பாக சமூகத்தில் இருக்கிற நல்லது கெட்டதுகளை மிக தைரியமாக வெளிப்படுத்தின படம் ஜோக்கர். அதில் நான் அந்த ப்ரோட்டகனிஸ்ட் ரோல் மன்னனாக இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஜோக்கர் தான் நானும். ஸோ இந்த மெடல்ஸ் எல்லாத்தையும், இதனுடைய பெருமைகளை, ஒரு பங்குகளை நான் வந்து இந்த மாதிரி பொது பணியில், அதாவது தன் குடும்பம், தன் உறவு முறை, தன் படிப்பு, சுயநலம் மீறி பொதுப்பணியில் ஈடுபட்டு குளத்துக்காகவும் ஏரிக்காகவும் குருவிகளுக்காகவும் பாடுபடுகின்ற கோமாளிகளுக்கு இதை நான் அர்ப்பணிக்கிறேன். ஜோக்கரா எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரேம்ப் வாக். ஸ்டைலிஷாக சூப்பர் டூப்பராக வந்துட்டீங்களேங்க. ஸோ ஆமாம், என்ன பண்ணுறது, நாய் வேஷம் போட்டால் குறைக்கணும் தானே சொல்லுவாங்க. இது ஒரு வேஷம் தான். என்ன சொல்லிட்டேன் நான். நீ சொல்லலாம், தப்பு இல்லை. எல்லாருமே வேஷம் கட்டுறவங்க தானே. அவ்வளோதான், எல்லாமே வேஷம் கட்டுறவங்க தானே. இல்லை, ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு. ஷூர். அரண்யகாண்டம் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு விசிட்டிங் கார்டுன்னு சொல்லலாம். அதுக்காக தியாகராஜன் குமார் ராஜாவுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றிகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மைல்கல்னு சொன்னால் ஜிகர் தண்டா, அப்புறம் ஜோக்கர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ட்ராவல்லே அப்படியே இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட புகைப்படம் பிஹைண்ட் கோல்ட் மெடல்ஸ் வால் ஆஃப் ஃபேமில் ஜோக்கர் படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது எனக்காவது நினச்சிங்களா, பெருசாக மன்னராகவே இருந்துடலாம் ஆர்டர் போட்டுக்கிட்டே அப்படி? ஒரு பாதி மன்னன் தான் நான். ஒரு பாதி கொஞ்சம் அப்படி தான் சண்டை போட்டுகிட்டே இருப்பேன், எல்லாருக்குமே தெரியும், கூத்துப்பட்டில் இருக்கும்போதும் சரி. இன்னொரு பாதி இந்த லைஃப்க்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கிறது.